இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா வரி வருவாயில் மட்டும் 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க. 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில். அந்த 200 கோடியில நீ சிந்திச்சு பாருங்க. வீட்டு வரி, கடை வரி, குடி வரி, குப்பைக்கு இப்படி வரி போட்டு அதுல இருந்த வந்த வரிய 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற கட்சி திமுக கட்சிக்காரங்க. இன்றைக்கு அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பல அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க. அதே போல திண்டுக்கல்ல 4.5 கோடி ஊழல், அங்க இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில ஊழல் நடைபெற்று அந்த பங்கு விரிப்புதல திமுக கவுன்சிலருக்கு பங்கு விரிப்புதல பிரச்சனை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அங்க பிரச்சனை. அதே போல காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, அதே போல கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை. இப்படி மாநகராட்சி இருக்கின்ற எல்லா பகுதியிலுமே இந்த பங்கு விரிப்புகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்று என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.